வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த காணொளியில் காணவிருக்கின்ற ஒரு பாடல் ஔவையார் இயற்றிய நல்வழியில் 5வது பாடல். நமக்கு தெரியும், நல்வழி 40 பாடல்களை கொண்டது. இதில் நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கின்ற பாடல் 5வது பாடல், நல்வழி. நாம் இந்த பாடலை இப்பொழுது பார்க்கலாம். வருந்தி அழைத்தாலும் வாராத வாரா. வருந்தி ரொம்ப கஷ்டப்பட்டு வா வா வான்னு நீங்க ரொம்ப கட்டாயப்படுத்தி வா என்றாலும் அழைத்தாலும் வாராத என்றால் நமக்கு கிடைக்க கூடாதவைகள். நமக்கு இதுதான் கிடைக்கணும் அப்படின்னா அதான் கிடைக்கும். நமக்கு எது கிடைக்க கூடாது என்று இருக்கிறதோ அது நீங்க என்ன பண்ணீங்கனாலும் உங்களுக்கு கிடைக்காது. நீங்க எவ்வளவுதான் வருந்தி அழைத்தாலும் உங்களுக்கு கிடைக்க கூடாதவைகள், அந்த கிடைக்க வாராத என்றால் உங்களுக்கு வரக்கூடாத, உங்களுக்கு கிடைக்கக்கூடாத, உங்களுக்கு கிடைக்கக்கூடாதவைகள் வாரா என்றால் வராது. எவ்வளவுதான் நீங்க கஷ்டப்பட்டு வருந்தி 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 நீங்க வா வா என்று அழைத்தாலும் உங்களுக்கு வரக்கூடாது என்று எவை இருக்கின்றனவோ அவை உங்களுக்கு வராது. பொருந்துவன. பொருந்துவன என்றால் நமக்கு பொருந்தக்கூடிய, நமக்கு கிடைக்கக்கூடியவை, நமக்கு பொருந்தக்கூடிய அல்லது நமக்கு கிடைக்கக்கூடியவை. போமின் போ, இது நமக்கு வரும், நமக்கு கிடைக்கக்கூடியது, நமக்கு வரக்கூடியது. இத எனக்கு வேண்டாம் நீ போ போ என்றாலும், போமின் என்றாலும் அது போகாது. உங்களுக்கு எது வரணும்னு இருக்கோ, நீங்க என்ன வேண்டான்னு சொன்னாலும் உங்களுக்கு வரும். எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு நீங்க சொன்னாலும் உங்களுக்கு வரக்கூடியதாக இருந்தால் அது வந்தே தீரும். போ என்று சொன்னால் போகாது. ஸோ வருந்தி அழைத்தாலும் வாராத, நமக்கு கிடைக்க கூடாதவைகள் வராது, நமக்கு கிடைக்காது. பொருந்துவன, நமக்கு கிடைக்கக்கூடியவைகளாக இருந்தாலும் போமின், நீ என்னை விட்டு போய்விடு, எனக்கு வேண்டாம் நீ போ என்று சொன்னாலும் என்றாலும் அது போகாது. எனவே இருந்து ஏங்கி, ஏங்கிறது, ஐயோ எனக்கு கிடைக்கலையே என்று ஏங்கி வாடி, நீங்கள் வாடி வருத்தத்துடன் இருந்து நெஞ்சம் புண்ணாக. நெஞ்சம் என்றால் மனமானது, புண்ணாக மன புண்படும்படி, மனம் நொந்து போகும்படி நெடுந்தூரம். நெடுந்தூரம் என்பது நெடுநாட்கள், நீண்ட நாட்கள் தாம் நினைத்து அதையே நினைச்சுக்கிட்டு, நமக்கு வேணாம் வேணாம்னா அது வருது, எனக்கு இது வேணும் வேணும் வேணும்னு சொன்னால் அது வரமாட்டேங்குது. ஐயோ நான் என்ன செய்வேன் அப்படின்னு நீங்க வாடி அப்படியே நெஞ்சமெல்லாம் புண்ணாகி நீங்க ரொம்ப நாள் அதையே நினைச்சு 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 துஞ்சுவது. துஞ்சுவது என்றால் அதிக துன்பம். அதாவது துஞ்சுதல் என்றால் உறங்குதல், நீண்ட உறக்கம், அதுக்கும் துஞ்சுதல். அதாவது இறந்து போதல். அதாவது அதையே நினைச்சு 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 துன்புற்று வருந்தி கடைசியில இறந்தே போயிடுவான். இதுதான் மாந்தர் தொழில். மாந்தர் என்றால் மனிதர்களினுடைய தொழில், மனிதர்களுடைய அவர்களுடைய வேலை என்னன்னா, வாவான்னு தனக்கு வரக்கூடாதவைகள், தனக்கு கிடைக்க கூடாதவைகளை வாவா என்று அழைத்தாலும் வராது. நமக்கு கிடைக்க கூடாதவைகள் போ போ என்று சொன்னாலும் அது உங்களுக்கு போகாது, உங்களுக்கு கிடைச்சேதான் தீரும். அதையே நினைச்சு ஏங்கி மனம் வருந்தி நெஞ்சம் புண்ணாக ரொம்ப நாள் அதையே நினைச்சு 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 தாம் இணைந்து கடைசியில துஞ்சுவது, இறந்து போவதே இந்த மனிதர்களுடைய வேலையாக இருக்கிறது. அப்போ உங்களுக்கு எது கிடைக்கணும்னு இருக்குமோ அது உங்களுக்கு கிடைக்கும். எது உங்களுக்கு கிடைக்கக்கூடாது என்று இருக்கிறதோ அது உங்களுக்கு கிடைக்காது. அதனால இதை போல் நீங்க ரொம்பவும் எடுத்து நீங்க அதை நினைத்து வருந்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம் என்று ஔவையார் கூறுகிறார். நன்றி, வணக்கம்.